வீட்ல? நான் தான் சோறாக்கிட்டு இருக்கிற பாப்பா. ஏமா? கறி குழம்பா? ஆமா. எப்படி கரெக்டா சொல்ற? எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல கோழி காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கோழி காணோம்னு தேடுறாங்களா? ஆமா. நீ எப்படி இங்க வந்த இப்போ? இங்க கறி குழம்பு வாசனை எடுத்து அது சிக்கன். அதனால ஓடியான்ட்டேன். ஐயோ, வாசம் அங்க வரைக்கும் வந்துருச்சா? ஆமா. பாப்பா பாப்பா, நான் உனக்கு வேணும்னாலும் ஒரு கரண்டி குழம்பு ஊத்திடுறேன் பாப்பா. எங்க வீட்டுல நீ கோழி கறின்னு அங்க போய் சொல்லிடாத அவங்க. சொல்ல மாட்டேன். நீங்க அப்படியே கொண்டு போய் ஒரு கார்டுல கொண்டு போய் வச்சு அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம். எனக்கு அது கொடுங்க, இல்லை நான் சொல்லி வச்சிருவேன் போய். ஐயோ, உங்க வீட்டுல ஒரு தூக்கு போசி எடுத்துட்டு வரையா? நான் ஊத்தி கொண்டு போயிடுறேன். கொண்டு போயிடலாம். அங்க நடக்கிற சண்டைக்கு நான் தான் காரணம்னு நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நீங்க கொடுக்கலாம் போய் சொல்லிடுவேன். ஏன் சின்ன கோழி குஞ்சு தாண்டி, அது கொஞ்சம் தான் இருக்குதுல. நீ என்ன இப்படி வந்து பிளாக்மெயில் பண்ற என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கொடுக்கலாம் போய் சொல்லி வச்சு இப்பயே போயிடுவேன். இந்த குழம்பு எனத்துக்கு தான் இவ்வளோ வாசம் அடிக்குதோ. நம்ம காசு போட்டு வாங்கிட்டு வந்து வச்சா இவ்வளோ வாசம் வர மாட்டேங்குது. திருட்டு கோழிக்கு எவ்வளோ வாசம் வருது. அங்கிருந்து நீ வந்து என்னை பிளாக்மெயில் பண்ற குழம்ப கேட்டுக்கிட்டு. எனக்கு ஒரு நாள் லீவ் அது கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க கொடுக்கலாம் நான் போய் சொல்லி வச்சிருவேன்பா. பாப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நான் தின்னுக்கிறேன். உனக்கு நாளைக்கு வேணா ஊற்றி தர்றேன். நான் இப்பே தரணும், இல்லை நான் போய் சொல்லி வச்சிருவேன்பா. நான் என்னடி பண்ணட்டும்? அவங்க வீட்டை தேடி வந்துருவாங்க அவங்க வாசனை கண்டுச்சு. அப்படி மட்டும் செஞ்சிடாத பாப்பா. நீங்க குடுக்கணும் பண்ணு. நீ ஒண்ணு பண்ணு. அங்க போய் யாராவது குழம்பு கோழி பிடிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு பேசுறாங்கன்னு எனக்கு வந்து தகவல் அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இரு. நீங்க அப்புறம் டக்குன்னு செஞ்சுட்டு போயிடணும். போய் எனக்கு ஒரு டிஃபன்ல போட்டு அப்படியே கொண்டு போயிடலாம் நம்ம 2 பேர் சேர்ந்து. ஓ, எப்படிதான் இவளை ஏமாத்திட்டு கறியை தின்றலான்னு பார்த்தாலும் விடவே மாட்டாங்களே. ஒரு கோழிக்காக இப்படி பிரச்சனை பண்றாங்க. என்ன பண்றது?